காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் பேட்ச் 5 தொகுதி 5. இன்று நாள் 8 தேதி 9/8/2025 சனிக்கிழமை. நேரம் காலை 5 மணி. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு டாக்டர் திரு ரங்கநாதன் குருஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சி. 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இன்று 2வது நிகழ்ச்சியாக சிறப்பு நிகழ்ச்சி, ஸ்பெஷல் ப்ரோக்ராம். தலைப்பு சத்தியம் வாத தர்மம் சார. இன்று ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி சொரூப் ராணி மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து நம்மிடம் உரையாற்றுவார்கள். நான் முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்கிறேன். நண்பர்களே, தியானத்தினால் விளையும் நமக்கு கிடைக்கும் ஒரு சில நன்மைகளை கூற விழைகிறேன். நண்பர்களே, தியானத்தினால் நமக்கு மனம் எப்போதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். தியானத்தினால் நம் வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகும். தியானத்தினால் குணமடைதல் வேகமாக நிகழும். தியானத்தினால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் அனைத்து வேலைகளிலும் செயல்திறன் அதிகரிக்கிறது. தியானத்தினால் நமக்கு விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. தியானத்தினால் நமக்கு சரி அல்லது தவறு என பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. தியானத்தினால் நமது சிந்தனை ஆற்றல் அபரிதமாக அதிகரிக்கிறது. தியானத்தினால் நமது மனபலம் மற்றும் சுயமரியாதை இயற்கையாகவே வலுவாகிறது. தியானத்தினால் நமது உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். தியானத்தினால் நம் வாழ்க்கையின் நோக்கம் நமக்கு நன்றாக புரியும். தியானத்தினால் நம் வாழ்க்கை கொண்டாட்டகமாக மாறும். நண்பர்களே, இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. நண்பர்களே, நீங்கள் இப்பொழுது 1 கிளாஸ் தண்ணீரை அருந்திவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடிகளை கழட்டி வைத்து விடுவோம். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சம்மணமாக ஒரு விரிப்பில் அமரலாம், அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை இதுபோல் விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, நண்பர்களே, நாம் ஓகே சொல்லும் முறை இன்னும் 1 மணி நேரத்துக்கு யாரும் கண்களை திறக்க வேண்டாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். சிம்பிள் பிரீத், நார்மல் பிரீத், நேச்சுரல் பிரீத், டெண்டர் பிரீத்தை கவனியுங்கள். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். அதாவது மனம் 0 தாட்ஸ் நிலைக்கு செல்ல வேண்டும். நண்பர்களே, 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம். அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நண்பர்களே, நான் இசையை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
நண்பர்களே, இன்னும் 20 நிமிடங்களுக்கு மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன். யாரும் கண்களை திறக்க வேண்டாம், தியானத்தை தொடருங்கள். மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன்.
இன்னும் கடைசி 1 நிமிடம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். கடைசி 10 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் இரு உள்ளங்கைகளையும் உரசி இரு உள்ளங்கைகளையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த உணரவும். இப்பொழுது உங்கள் இரு உள்ளங்கைகளையும் உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக திறக்கவும் மலர்ந்த முகத்துடன். நண்பர்களே, நாம் அனைவரும் இப்பொழுது ஒரு மிகச்சிறந்த ஒரு தியானத்தை செய்து முடித்தோம். நன்றி அனைவருக்கும். நண்பர்களே, இப்பொழுது 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம். இன்றைய தலைப்பு சத்தியம் வாத தர்மம் சாரா. இன்றைய தலைப்பில் நம்மிடம் ஆன்மீக ஞானம் பகிர்ந்து வருகிறார் சீனியர் மாஸ்டர் திருமதி ஸ்வரூப் ராணி மேடம். சென்னையிலிருந்து வருகிறார்கள். அவர்தான் எடிட்டர் மற்றும் பப்ளிஷர் ஃபார் தியான பிரபஞ்சம் புத்தகத்திற்கு. அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. சீனியர் மாஸ்டர் திருமதி ஸ்வரூப் ராணி மேடம் அவர்கள் 2000 பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவர்களை 25 வருடங்களுக்கு முன்பாக சந்தித்தார். அவர் 2000 2009 வரை 10 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் 30 நிமிடங்கள் தியானம் மேற்கொண்டார். அவர் 2007 3 மணி நேரம் தியானம் மேற்கொண்டார் தினசரி. மாஸ்டர் திருமதி ஸ்வரூப் ராணி மேடம் அவர்கள் 2009 ஸ்ரீசைலம் தியான மகா யக்னத்தில் பங்கு பெற்று அவர்கள் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் மாறுதல் அடைந்தார்கள். மேடம் அவர்கள் 2010 சுமார் 15 வருடங்களுக்கு மேலாக தியான வகுப்புகள் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். பள்ளி மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் வங்கி அதிகாரிகளுக்கும் மற்றும் அனைத்து அலுவலகங்களிலும் தியானம் பயிற்றுவித்து வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் கோவில்களில் தியானம் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதுவும் இல்லாமல் அவர்கள் பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செய்து சேவைகள் செய்து வருகிறார்கள். 2020 5 வருடங்களுக்கு மேலாக காலையில் ஜூம் செஷன் எடுக்கிறார்கள், மாலையில் வெஜிடேரியன் கிளாஸஸ் எடுக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் 20 நிமிடங்களுக்கு மாலையில் 6:30 மணியிலிருந்து 6:50 வரை மெடிடேஷன் கிளாஸஸ் எடுக்கிறார்கள். மேலும் மேடம் அவர்கள் 2016 தன் வீட்டின், அதாவது சென்னையில் பாரிஸ் கார்னர் தம்புச்செட்டி வீதியில் காளிகாம்பா கோவில் அருகில் பிரமிடு கட்டி உள்ளார். 2019 பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவர்கள் போன் செய்து மேடம்க்கு தியான தமிழகம், அப்பொழுது அந்த புக்குக்கும் இப்பொழுது அது தியான பிரபஞ்சம் என்று வெளியிடுகிறது. அந்த பப்ளிஷர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் போஸ்ட் கொடுத்து அதை திறம்பட செய்து வருகிறார்கள். மேடம் அவர்கள் பத்ரிஜி ஐயாவுடன் ஈஜிப்ட், போஸ்னியா, பாலி, USA போன்ற அயல் நாட்டிற்கு பயணித்துள்ளார்கள். மேலும் சீனியர் மாஸ்டர் திருமதி ஸ்வரூப் ராணி மேடம் அவர்கள்
யுஎஸ்ஏயில் அமெரிக்காவில் வெஜிடேரியனிசம் செமினார் பிரம்மரிஷி பத்ரிஜேயாவுடன் அற்புதமாக மிக வெற்றிகரமாக நடத்தி முடித்தார்கள். மேடம் அவர்கள் 2011 24 வரை 2024 வரை 14 வருடங்களுக்கு மேலாக தியான மகா யக்னம் சக்கரம் ஆகியவற்றில் பங்கு பெற்று வருகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் மேடம் அவர்கள் கர்த்தலில் டிசம்பர் மாதம் ப்ரோக்ராம் அட்டன் செய்து வருகிறார்கள். நமது சீனியர் மாஸ்டர் சொருப்ராணி மேடம் அவர்கள் வீணை மிகச்சிறந்த முறையில் வாசிப்பார். இப்பொழுது இன்றைய தலைப்பு சத்தியம் வாதா தர்மம் சாரா என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற மேடமை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி மேடம், நீங்க தொடரலாம் மேடம். நன்றி மேடம். வணக்கம் மேடம். காலை வணக்கம். நமஸ்காரம். வணக்கம் சார். பிதாமகா பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கும் அம்மா ஸ்வர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும் என்னுடைய ஆன்ம வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இங்கே உட்கார்ந்த எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய ஆன்ம வணக்கங்கள். மகா அவதார் அறக்கட்டளை அவங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஓகே மாஸ்டர்ஸ், இன்னைக்கு சத்தியம் வத தர்மம் சர என்ற ஒரு அற்புதமான டாபிக் இது. பத்ரிஜி அவர்கள் நிறைய பேசியிருக்காரு இது பற்றி. இது எங்கெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், சத்தியம் வதா தர்மம் சரா என்றது. இது தைத்திரிய உபனிஷத்தில் அங்கேயும் நம்ம கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குருகுலத்திலோ சிஷ்யர்கள் கிட்ட அந்த குரு எல்லா பாடமும் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது நீங்கள் இந்த சொசைட்டியில் போகிறீங்க, அதனால இது நீங்கள் மறக்கவே கூடாது. உங்கள் வாழ்க்கை முழுசாக இந்த சத்தியம் வதா தர்மம் சரா என்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் வாழ்க்கையிலோ கண்டிப்பாக ஆசரிக்கணும் சொல்லுவாங்க. சரி, அதுக்கு என்ன சத்தியம் வதா தர்மம் சரா அண்ணா என்னன்றது நம்ம அது ஃபேர்வெல் பார்ட்டி நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் குரு சிஷ்யர்கள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த வார்த்தைகள் இந்த 2 வார்த்தைகள். சத்தியம்னா என்ன? சத்தம் என்றாலே ட்ரூத், உண்மை. எப்படி எல்லார்கிட்டையும் நம்ம உண்மையா இருக்க வேண்டும். எது சத்தியம்? ஆன்ம சத்தியம். எதுக்கு ஆன்ம சத்தியம்னா அது அலையாதது ஆன்மா. அப்போ சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோம்? ஆன்மீகமான பாதையிலோ வரும்பொழுது மட்டும்தான் சத்தியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஆன்மீக பாதை இல்லைன்னா அவங்களுக்கு சத்தியம் என்றதே தெரியாது, ஆன்மா என்றதே தெரியாது. அவங்க வாழ்க்கை முழுசா எப்பொழுதுமே உடம்பு மேலையும் பிராபஞ்சிகமான வேலைகள் மேலையும் தான் இருக்கும். நம்ம கூட முன்னாடி பாருங்க, நமக்கு ஆன்மான்னா தெரியாது. எப்ப தெரிஞ்சது நமக்கு? ஒரு குரு நீ உடம்பு இல்லை, நீ ஆன்மா, எப்பொழுதுமே இது அலையாதது சொல்லும் பொழுது, ஓ நம்ம ஆன்மாவா, நிறைய பிறப்புகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறோமா என்றது நமக்கு ஆன்மீகமான வழியிலோ வரும் பொழுது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். சரி, நம்ம சத்தியத்துல நம்ம இருக்கிறோம்னா நம்ம வாக்கு எப்படி இருக்கணும், நம்ம செயல்கள் எப்படி இருக்கணும், நம்ம பார்வை எப்படி இருக்கணும். நம்ம வாக்கு என்றது
ஒரு சத்திய வாக்கா, உண்மையான வாக்கா, ட்ரூத்தா நம்ம பேசணும். எப்பொழுதுமே நம்ம சத்தியத்தை பத்தி நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னன்னா நம்ம ஆன்மா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கிட்டையும் நம்ம ஆன்மா இந்த இறப்பு வந்தாலும் திருப்பி நம்ம பிறந்துட்டேதான் நம்ம இருப்போம். மேலையும் கீழையும் வந்து கொண்டே இருப்போம். அதனால இறப்புக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. எதுக்கு பயம் வருகிறது? இறந்து போகிறோமோன்ற ஒரு பயம். நமக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, என்ன ஆச்சு, இந்த லோகத்துல என்ன அந்த லோகத்துல இருக்க போறோம். அந்த மாதிரி சுலுவா நம்மளால எடுத்துக்க முடியும். அதனால அந்த சத்திய வாக்கு எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையிலோ நடைமுறை வாழ்க்கையிலோ நம்ம கொண்டு வந்துட்டோம்னா எல்லாருக்குமே இதே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம சிந்தனைகளும் சத்தியத்தை நோக்கி அந்த சிந்தனைகளும் இருக்க வேண்டும். பிராபஞ்சிகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக எத்தனையோ சிந்தனைகள் வரும். ஆனா சத்தியத்துக்காக சிந்தனைகள் மட்டும்தான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்க வேண்டும். அந்த சத்தியத்துக்காக சிந்தனைகள் தான் யோசிச்சு கொண்டே இருக்க வேண்டும். நம்ம வேலைகள் எப்படி இருக்க வேண்டும்? சத்தியத்துக்காக, எது சத்தியம் எது நித்தியமா எப்பவுமே இருக்கும் என்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலைகள் அது மேல இருக்க வேண்டும். சத்தியம் என்றால் ட்ரூத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வதா அண்ணா என்ன? வதா அண்ணா பேசுவது. பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். சத்தியத்தை மட்டும்தான் பேச வேண்டும். அப்படின்னா நீ உண்மை சொல்லிக்கொண்டே இரு, பொய் சொல்லாதே. சத்தியம் வதா தர்மம் சரா. நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம உறவினர்கள் ஏதாவது சொல்லுவாங்களோ, நம்ம சத்தியத்தை பேசிட்டே இருக்கும் பொழுது நம்ம ஆன்மான்னு சொன்னா பரவாயில்லை. ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம உறவினர்களும் நண்பர்களும் கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லா பகவத்கீதையிலும் இருக்கிறது. நம்ம மேல போறோம், இறப்பு என்றது உடம்பு விட்டு ஆன்மா வெளியில வருகிறது என்றது பகவத்கீதை எத்தனையோ பேச்சாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு, சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு, சத்தியத்திலோதான் நம்ம வாழ வேண்டும். சத்தியத்தை யாருமே எதுவுமே செய்ய முடியாது. ஆன்மாவை எதுவுமே செய்ய முடியாது. சத்தியம்னா ஆன்மா தானே. அது நெருப்புலோ போட முடியாது, அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. சத்தியத்தை நம்ம கத்தி, அந்த ஆன்மாவை கத்தி எடுத்து நம்ம கட் பண்ணவோ முடியாது. காற்று ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஆன்மாவை யாருமே அசைக்க முடியாதது ஆன்மா அன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பிராபஞ்சிகமான வாழ்க்கையில ஆனந்தமா வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஒண்ணுமே இல்லை. இந்த உடம்பு அன்றது இப்பொழுது இருக்கு, அப்போ ஒரு 100 வருஷம் ஆச்சுன்னா இது விட்டு விட்டு திருப்பி நம்ம புது உடம்பு எடுக்க போறோம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் இறப்பு என்ற பயம் இருக்காது. இந்த உடம்புக்கு நோய் வந்திருக்கு என்ற பயம் இருக்காது. எல்லாமே ஒரு அனுபவம் தானே. இறப்போம், இந்த ஏதாவது டிசீசஸ் வருது, எல்லாமே ஒரு அனுபவம் தானே. அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும். அது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கணும்.
எடுத்துக்கிட்டு வாழ்க்கையிலோ முன்னேற வேண்டும் நண்பர்களே. ஆன்மீகமான வாழ்க்கை இதுக்குன்னா ஆன்மா எல்லா இடத்துலவும் பரப்பி இருக்கிறது நண்பர்களே. அதே நம்ம பிரம்மம் అని கூட நம்ம சொல்லுவோம். அந்த பிரம்மத்திலோ இருந்து வந்தவங்க தானே நம்ம. அது எப்படி நம்மனால பண்ண முடியுமா? இப்ப பாருங்க, நம்ம ஒரு கண்ணாடி கிட்ட போயிட்டு கண்ணாடி கிட்ட நம்ம போய் நின்றுட்டு நம்ம பார்க்கிறோம், அங்க நம்ம இருக்கிறோம் இல்லையா கண்ணாடியில பார்க்கும் பொழுது. அப்புறமா வெளியில வரும்போது நம்ம அங்க இல்லையே கண்ணாடியில. ஆனா நம்ம இல்லையா, நம்ம இருக்கிறோமே. கண்ணாடியில பார்க்கும் பொழுது நம்ம இருக்கிறோம், வெளியில வரும்போது கண்ணாடியில மட்டும்தான் நம்ம பார்க்கல. அதே மாதிரி ஆன்மான்றது கூட அந்த கடவுளோட சேர்ந்து இருக்கிறது தான், அந்த நிலையிலோ இருக்கிறது தான், எப்பொழுதுமே இருக்கிறது தான் ஆன்மா. இப்ப நம்ம சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா அசத்தியத்திலோ நம்ம இருக்கிறோம் என்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே. என்னன்னா எப்பொழுதுமே நம்ம சத்தியத்திலோ இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம அசத்தியத்திலோ இருக்கிறோம். பரவாயில்ல, அவங்க அசத்தியத்திலோ இருக்கிறாங்க, ஆனா அவங்க கூட ஒரு நாள் கண்டிப்பாக சத்தியத்தை புரிஞ்சுப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் நண்பர்களே. சொல்லி கொடுக்குற டீச்சருக்கே நம்பிக்கை இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நம்பிக்கை இருக்கும்? அதனால சொல்லி கொடுக்குற அந்த டீச்சர்ஸ்க்கு நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை தேவைப்படுகிறது. ஒரு ட்ரூத்தை நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது நம்ம கேள்விப்படுறோம் ஆன்மாதான் சொல்லி. நம்ம கிட்ட வரும்போது ஐயோ நான் ஆன்மா இல்லை, எனக்கு பயமா இருக்கிறது, நோய் வந்துடுச்சு, நான் இறந்து போகிறோம்னா அப்போ நீங்க ஆன்மான்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா நடைமுறை வாழ்க்கையில நீங்க புரிஞ்சுக்கல நண்பர்களே. இங்க ஒரு பகவத்கீதையிலோ ஒரு ஸ்லோகத்திலோ அற்புதமா இது பத்தி சொல்லியிருக்காங்க. தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்யே மர்த்யலோகம் விஷந்தி ஏவம் த்ரயீ தர்மமனுப்ரபன்னா கதாகதம் காம காமா லபந்தே. எங்கே பார்த்தாலும் இந்த சத்தியம் வதா தர்மம் சரா அந்த சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது கூட பகவத்கீதையிலோ இந்த ஸ்லோகத்திலோ பத்ரிஜி அவர்களும் சொல்லிக்கொண்டே இருந்தார். தேத்வா இதுக்கு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுப்போம் நண்பர்களே. எல்லாருமே இறந்து போகிறோம். எங்கே போகிறோம்? அவங்க ஸ்வர்கலோகத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸ்வர்கலோகம் எப்படி இருக்கும்னா ரொம்ப விஷாலமா ரொம்ப பெருசா இருக்கும். அங்கே எதுக்கு போகிறோம் நம்ம? அந்த ஸ்வர்கலோகத்துக்கு. அந்த ஸ்வர்கலோகத்துக்கு நம்ம எதுக்கு போகிறோம்னா இங்க நிறைய புண்ணியம் நம்ம சம்பாதிச்சிட்டோம். அந்த புண்ணியத்தை நம்ம எப்படி அனுபவிக்கணும்? அதுக்கு ஒரு லோகம் தேவை இல்லையா நமக்கு? அதுதான் ஸ்வர்கலோகம். அந்த ஸ்வர்கலோகத்திலோ இந்த புண்ணியம் எல்லாமே பண்ண புண்ணியம் எல்லாமே நம்ம அங்கே ரொம்ப சுகமா வாழ்ந்து கொண்டே இருப்போம். வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த புண்ணியம் என்றது கம்மி ஆயிக்கொண்டே இருக்கும். அப்படின்னா க்ஷீணிச்சு போய்கொண்டே இருக்கும் என்றது சான்ஸ்கிரிட் வேர்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது கம்மி ஆயிக்கொண்டே இருப்போம். கம்மி ஆகும். அப்புறமா என்ன பண்ணுவோம்? முழுசா தீந்து விட்டது புண்ணியம் எல்லாமே பூலோகத்தில். அப்ப திருப்பி நம்ம இந்த அந்த ஸ்வர்கலோகத்திலோ முடிஞ்சு விட்டது. அப்ப நம்ம திருப்பி இந்த பூலோகத்துக்கு வரணும். எதுக்கு பூலோகத்துக்கு நம்ம வருவோம்னா இங்க நிறைய புண்ணியம் செய்யறதுக்காக நம்ம வந்து கொண்டே இருப்போம்.
பாருங்க, புண்ணியம் செய்யறதுக்காக இந்த பூலோகத்துல வருவனா, இந்த பூலோகம் எவ்வளவு சுகமானது, இன்னும் எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு ஞானம் நம்ம வளர்க்க முடியும் என்றது நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. பூலோகம்னா சாமானியமானது இல்லை. பூலோகம் புண்ணியத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறதுக்காக இந்த பூலோகத்திலோ நம்ம பிறப்பு என்றது எடுக்கிறோம் நண்பர்களே. எந்த உயர்ந்தது இந்த பூலோகம். அதனால திருப்பி திருப்பி வரது போறது புண்ணியம் நிறைய நிறைய செஞ்சு கொண்டே இருக்கிறது. அந்த புண்ணியத்தை நம்ம ஸ்வர்கலோகத்திலோ அனுபவிக்கிறது. இது நடந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. ஆனா இறந்த உடனே நம்ம வருவோமானா கண்டிப்பா நம்ம வரமாட்டோம். புண்ணியம் எப்பொழுது நமக்கு கம்மி ஆகுறது, முழுசா தீர்ந்து விட்டதோ அப்பொழுதுதான் நம்ம பூலோகத்துக்கு வருவோம். இப்போ நம்ம ஒரு புண்ணிய கஷேத்திரத்துக்கு நம்ம போகிறோம். ஒரு புண்ணிய கஷேத்திரத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பணம் எல்லாம் எடுத்துட்டு போறோம். ஒரு ட்ரிப், ஒரு 15 days ட்ரிப். அது முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்வோம்? திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். நம்ம வீடு என்றது ஸ்வர்கலோகம் நண்பர்களே. அதனால ஸ்வர்கலோகம் என்றது புண்ணியம் அனுபவிக்கிறதுக்காக நம்ம ஸ்வர்கலோகத்துக்கு நம்ம போகிறோம் நண்பர்களே. என்னோ லோகங்கள் இருக்கு. புவர்லோகம், சுவர்லோகம், ஜனாலோகம், மகாலோகம், தப்போலோகம், சத்தியலோகங்கள், எத்தனையோ லோகங்கள் இருக்கு நண்பர்களே. ஆனா எதுக்கு நம்ம இந்த பூமி மேலேயே நம்ம ஜென்மங்கள் நம்ம எடுக்கிறோம்னா இதுக்கு 3 தர்மங்கள் இருக்கு. அது ஷரீர தர்மம், இந்த உடம்புக்காக நம்ம இருக்கிற தர்மம் ஷரீர தர்மம். சங்க தர்மம் அப்படின்னா சொசைட்டி தர்மம். 3வது ஆன்ம தர்மம். இந்த 3 வித தர்மங்கள் நம்ம சொல்றோம். இந்த உடம்பு நம்ம எடுத்துட்டு வருவோம் இல்லையா, அந்த ஷரீர தர்மம், அந்த உடம்புக்கு அன்றது ஒரு தர்மம் இருக்கிறது. அதுதான் நம்ம அம்மா அப்பாக்கு பிறப்பு எடுக்கிறோம். அதுதான் குடும்ப தர்மம் நம்ம சொல்றோம். இந்த சரீரம் இருக்கு அன்னாலே ஒரு குடும்பம் நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த குடும்ப தர்மத்தை நம்ம சரியாக நம்ம செய்ய வேண்டும் நண்பர்களே. குடும்ப தர்மத்தை விட்டு நான் சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வெளியில போய் நான் வேலை செய்கிறேன் சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடாது. குடும்ப தர்மத்தை நம்ம சரியா பாதுகாக்கணும். குடும்ப தர்மத்தை செஞ்சுவிட்டு அப்புறமாதான் நம்ம ஆன்ம தர்மத்துக்கு நம்ம போய் வேலை செய்ய வேண்டும். பத்ரிஜி அவர்கள் இதுதான் சொல்லிக்கொண்டே இருப்பார். நீ வீட்டில் இருக்கிற வேலைகள் விட்டு நான் இது செய்யணும் அது செய்யணும்னு ஓடக்கூடாது. நீ அந்த தர்மத்தை முடிச்சிட்டு அப்புறமாதான் மீதி தர்மங்கள் நீ செய்ய வேண்டும் சொல்லுவாங்க. எவ்வளவு சரீர தர்மம். இந்த உடம்பை பத்திரமா பாதுகாக்கணும் இல்லையா? இதுக்காக சரியான சாப்பாடு சாப்பிடணும், சரியான எக்ஸசைஸ் வேணும், சரியான தியானம் வேணும், சரியான சாப்பாடு. என்ன சரியான சாப்பாடு? இந்த ஷரீர தர்மம், இந்த உடம்புக்கு சரியான சாப்பாடு சாக்காகாரம், வெஜிடேரியனிசம் நண்பர்களே. அந்த வெஜிடேரியனிசம் சாப்பிடும் பொழுது காய்கறிகள், பழங்கள் எத்தனை இருக்கு, நமக்கு கீரை வகைகள், அது எல்லாமே சாப்பிட்டு கொண்டே இருக்கணும். இந்த ஷரீர தர்மத்தை நம்ம காப்பாற்றணும். இறந்து போன அந்த உடம்புகளை நம்ம இந்த சுடுகாடுல தான் நம்ம உடம்பை நம்ம எடுத்துட்டு போடுவோம். ஆனா விலங்குகளை அந்த சுடுகாடு, நம்ம உடம்பு அந்த சுடுகாடுல நம்ம போட்டுக்கிறோம் நண்பர்களே. அதுக்கு ரொம்ப விழிப்புணர்வு தேவைப்படுகிறது.
எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது, இந்த உடம்பு நமக்கு எப்படி உருவாக்குனதுன்னா சைவம் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உருவாக்குனது நண்பர்களே. அந்த குடும்ப தர்மமும் சரீர தர்மமும் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும். சங்க தர்மம், சங்கத்திலோ என்ன தர்மம் இருக்கிறது? ஒரு யுகத்திலோ ஒரு தர்மம் இருக்கும். இந்தியாவில் ஒரு தர்மம் இருக்கும், அமெரிக்காவில் ஒரு தர்மம் இருக்கும், ஆஸ்திரேலியாவில் ஒரு தர்மம் இருக்கும், ஒரு நாட்டில் ஒரு தர்மம் இருக்கும். நம்ம இந்த சங்க தர்மம் இந்த இந்தியாவில் இருக்கும் பொழுது அந்த தர்மத்தை நம்ம பாதுகாக்கணும். அமெரிக்கா போயிட்டு நான் இந்தியா தர்மத்தை பாதுகாக்கணும்னா அங்கே ஒத்துக்க மாட்டாங்க. அதனால எங்கே இருக்கிறோமோ அந்த தர்மத்தை நம்ம பாதுகாக்கணும் நண்பர்களே. அதனால உடம்பு சரீர தர்மமும் குடும்ப தர்மமும் சங்க தர்மமும் இது மூணுமே நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும். அதில் நம்ம வாழ வேண்டும் நண்பர்களே. எதுக்கு நம்ம திருப்பி திருப்பி நம்ம பிறப்பு எடுக்கிறோம்னா ஆன்ம தர்மத்தை நம்ம சரியாக பயன்படுத்துறது இல்லை. அதனால திருப்பி திருப்பி இந்த பிறப்பு எடுத்துக்கொண்டே நம்ம இருக்கிறோம். எப்ப ஆன்ம தர்மத்தை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்ப நமக்கு பிறப்பு அன்றது நமக்கு இருக்காது. அப்புறம் இந்த உடம்பு அன்றது பிறப்பு இருந்தால் தானே உடம்பு இருக்கும். அப்ப சரீர தர்மமும் இருக்காது, குடும்ப தர்மமும் இருக்காது, சங்க தர்மமும் இருக்காது நண்பர்களே. அப்ப நம்ம அந்த ஊர்துவலோகங்களோ ஜாலியா ஆனந்தமா நம்ம சுத்தி கொண்டே இருக்கலாம். நம்ம வேணுமன்னா நம்ம சொல்லி கொடுக்கிறோம், நம்ம திருப்பி தியானம் பண்ணா நம்ம பிறப்பு எடுக்கலாம். தவிர மீதிக்கு தேவையே இல்லை. பிறப்பு எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு தேவையே இல்லை நண்பர்களே. அதனால ஆன்ம தர்மம் என்றது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும். எதுக்கு நம்ம பிறப்பு எடுக்கிறோம்? கோரிக்கைகள். ஒரு பெரிய வீடு கட்டணும், ஒரு 4 கார் இருக்கணும், நிறைய நகைகள் இருக்கணும் என்ற கோரிக்கைகள் சில பேருக்கு தீராம இருக்கும். அவங்க திருப்பி 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 பிறப்பு எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. வரது போறது வரது போறது. நான் யூஎஸ் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறமா ஐயோ நான் ஆஸ்திரேலியா பார்க்கலையே, கோரிக்கை. திருப்பி நான் ஆஸ்திரேலியா போகணும். திருப்பி நான் சுவிட்சர்லாந்து பார்க்கவே இல்லையே, அதுக்கு ஒரு கோரிக்கை. திருப்பி சுவிட்சர்லாந்துக்காக பிறப்பு எடுக்கணுமே. எதுக்கு இந்த கோரிக்கை? சுவிட்சர்லாந்து என்ன, ஆஸ்திரேலியா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே. அந்த இயற்கைக்காக, இயற்கை எப்பொழுதுமே இயற்கையிலோ இருந்தால், அந்த கனெக்டிவிட்டி இருந்தால் இந்த கோரிக்கைகள் அன்றது கூட கம்மி ஆகும் நண்பர்களே. எந்த அளவுக்கு நமக்கு கோரிக்கைகள் இருக்கு என்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த கோரிக்கைகள் எப்படியெல்லாம் வெளியில வரணும் என்றது நீங்க சாதனை செய்யுங்க. அப்புறம் வரது போறது வரது போறது டயர்ட் ஆயிடுறது நண்பர்களே. எங்கே போறோம்? சொர்க்கலோகத்துக்கு, திருப்பி பூலோகத்துக்கு. இதுதான் நம்மளுடைய வேலை. அதனால முழுசா நம்ம சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சத்தியத்திலோ வாழ்ந்து கொண்டே இருப்போம் நண்பர்களே. சரி, நம்ம சத்தியம் வதா என்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 3 தர்மங்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா தர்மம் சரா என்றது என்னன்றது இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமா நம்ம தெரிஞ்சுப்போம் நண்பர்களே. தர்மம் என்ன? ஒரு நியாயம், ஒரு நீதி. தர்மம் என்றால் ஒரு நீதி. அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, சங்கத்தை பத்தி. அங்கே ஒரு நீதி இருக்கும், அந்த நீதி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரான்னா வாழ்க்கையிலோ நடைமுறை வாழ்க்கையிலோ நீ கொண்டு அந்த நடைமுறை வாழ்க்கையில நம்ம கடைப்பிடிக்கணும், ஆசரிக்கணும். சரான்னா ஆசரிக்கணும். அப்படின்னா உன்னோட வாழ்க்கையிலோ நீ தர்மத்தை ஃபாலோ பண்ணா உன்னுடைய கர்த்தவியங்கள் நீதியா நீங்க பண்ணிக்கொண்டே இருங்கள். நம்ம கைகளுக்குள்ள பண்ற எல்லா காரியங்களும்
தர்மத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். தர்மத்தை ஆசரிக்கிறோம் நண்பர்களே. தர்மத்தை தான் நம்ம அனுசரிக்க வேண்டும். தர்மம் என்றது ஒரு நேரத்திலோ மாறிக்கொண்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி திரேதா யுகத்திலோ துவாபர யுகத்திலோ இப்ப கலியுகத்திலோ ஒரு தர்மம். நான் திரேதா யுகத்திலோ இருக்கிற தர்மம் தான் நான் ஃபாலோ பண்ணணுமா? நான் கண்டிப்பாக நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது நண்பர்களே. அதனால எந்த தர்மம் எங்கே இருக்கோ அந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும். இப்ப பாருங்க, நம்ம ஒரு பொய் சொல்லுவோம். அது தாற்காலிகமா சுகமா இருக்கும். அப்பா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி. ஆனா அந்த பொய் நம்மளோட ஃபியூச்சரை கண்டிப்பாக பாதிக்கும். நம்ம நினைத்து கொண்டே இருப்போம், ஐயோ நான் அது பொய் சொன்னேனே, அது வெற்றி அடைஞ்சேன், ஆனாலும் நான் பொய் சொல்லிட்டேனே என்ற வருத்தம் வாழ்க்கை முழுசா உங்க பின்னாடி கொண்டே இருக்கும் நண்பர்களே. ஆனா எப்ப பொய் சொல்லலாம்னா, ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல கண்டிப்பாக பொய் சொல்லலாம் நண்பர்களே. அதுதான் காலமான அந்த சிச்சுவேஷன்ஸ் தகுந்த மாதிரி. ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பொய் சொல்றதுல தப்பில்லை. சொல்லுவாங்க பாருங்க, 100 பொய்கள் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொல்லி. அந்த மாதிரி நேரத்திலோ கண்டிப்பாக பொய் சொல்லலாம் நண்பர்களே. நம்ம எல்லாரும் மேலையும் ஒரு நீதியா நம்ம பார்க்க வேண்டும். பணக்காரனா இருந்தா ஒரு மாதிரி பார்க்கறது, பிச்சைக்காரனா இருந்தா ஒரு மாதிரி பார்க்கறது, பணம் இல்லாதவங்களா இருந்தா ஒரு மாதிரி பார்க்கறது. அந்த மாதிரி பார்க்கக்கூடாது நண்பர்களே. ஒரு டைம் பத்ரிஜி அவர்கள் ஒரு அம்மா பணம் எடுத்துட்டு டொனேஷன் அவங்க புடவையில எடுத்துட்டு கொடுத்தாங்க. அப்படி ஒரு சந்தோஷமா அந்த மாஸ்டரை பார்த்தாங்க பத்ரிஜி அவர்கள். பத்ரிஜி அவர்கள் எப்பொழுதுமே அந்த வேறுபாட்டே இல்லை நண்பர்களே. எல்லாருமே ஒரே நிலையில பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் குருமார்கள். அதுதான் நம்ம கத்துக்க வேண்டியது. என்ன அண்ணா, குருமார்களை பார்த்து அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள் என்றது பார்த்து நம்ம கத்துக்கணும் நண்பர்களே. எல்லாருமே சமமா பார்க்கிறது, கர்மங்களையும் ஒரு நியாயமா ஒரு நீதியா நம்ம செய்ய வேண்டும் நண்பர்களே. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கர்மங்கள் செஞ்சால் நம்ம வாழ்க்கையிலோ அப்புறமா கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். கண்டிப்பாக குடும்ப தர்மம் நம்ம சொன்னோமே, அப்ப அம்மா அப்பாவை நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்ஸா நம்ம பார்த்துக்கணும் நண்பர்களே. ஒரு வார்த்தை அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் போய் நான் இருக்கிறேன், எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் பார்த்துக்கிறேன் என்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்க வேண்டும். எப்பொழுது அம்மா அப்பா பார்த்தாலும் பேசினாலும் கண்டிப்பாக இது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் உன்னை என்ற வார்த்தை அவங்களும் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. ஆனந்தமா சந்தோஷமா வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. கண்டிப்பாக குருவை நம்ம எப்பொழுதுமே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு ரெஸ்பெக்டபுல்லா நம்ம அவரை பத்தி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பாக இதெல்லாமே எங்கேயாவது அநியாயம் நடந்ததுன்னா கண்டிப்பாக கேட்கணும், இது சரியில்லை. இல்லாட்டி அவங்க அநியாயம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அதனால நம்ம கேட்கணும் நண்பர்களே, இது நீ செய்த வழி சரியில்லை, போற வழி சரியில்லை, இந்த பாதை சரியில்லைம்மா, நீ சரியான பாதையில போகணும் நீ சொல்லணும். நம்ம பசங்களா இருந்தாலும் வெளியில ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும்
உறவினர்களா இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டும் நண்பர்களே. எப்பொழுதெல்லாம் நம்ம தர்மத்திலோ இல்லையோ அப்ப நம்ம அதர்மத்திலோ நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்ற உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தர்மம்? ராமருக்கு சீதை மட்டும்தான். ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு வைஃப், அதுதான் தர்மம். எல்லா தர்மத்தையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் நண்பர்களே. ஷரீரவத் எப்பொழுதுமே தர்ம மார்க்கத்திலோ இருக்க வேண்டும். தர்ம மார்க்கம் என்றது கூட ரொம்ப சுலுவானது இல்லை நண்பர்களே. ஆனா ரொம்ப அற்புதமானது தர்ம மார்க்கம் என்றது கூட. பிராபஞ்சிகமா தர்ம மார்க்கத்திலோ இருக்க வேண்டும், ஆன்மீகமா சத்திய மார்க்கத்திலோ இருக்க வேண்டும். ட்ரூத். அதனால எத்தனையோ குருமார்களும் உபனிஷத்தும் பகவத்கீதையும் எத்தனையோ பேச்சாளர்களும் குருமார்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்ன, சத்தியம் வதா தர்மம் சரா அன்னு சொல்லி சொல்றாங்கன்னா அந்த 2 வார்த்தைகளுக்கும் எந்த அளவுக்கு பவர் இருக்கு என்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலோ வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆன்ம சத்தியம், ஆன்ம நித்தியம், தர்மம் நீதி, தர்மத்தை ஆசரிக்க வேண்டும். எத்தனை ஜென்மங்கள் போய் எத்தனை பிறப்பு எடுத்தோம்ன்றது தெரியாம அறியாம இத்தனை பிறப்புகள் எடுத்தோமே. இன்னும் அந்த பிறப்பு தேவையா? சில நேரத்திலோ தேவைதான். தியானம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தேவைதான் நண்பர்களே. அதனால எப்பொழுதுமே சத்தியத்திலோ இருப்போம், தர்மத்தை நம்ம ஆசரிப்போம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் இந்த வாய்ப்பு கொடுத்த மகா அவதார் அறக்கட்டளை மாஸ்டர்ஸ்க்கு நன்றி தெரிவிக்கிறேன். பிதாமக பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கும் இங்கே உட்கார்ந்த எல்லா மாஸ்டர்ஸ்களுக்கும் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்களுக்கும் என்னுடைய ஆன்ம வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மேடம் நன்றி மேடம். நன்றி மேடம். இப்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம் மேடம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். மேடம், மிக சிறந்த முறையில் சத்தியமாதா தர்மம் சாரா பற்றி எடுத்துரைத்தீர்கள். நன்றி மேடம். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் உங்கள் கருத்துக்களை மேடமிடம் பகிரலாம், உங்கள் அனுபவங்களையும் சொல்லலாம், சந்தேகங்களையும் மேடமிடம் தீர்த்து கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் கையை உயர்த்தினால், சாட் பாக்ஸ் சென்று கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மிகச்சிறந்த முறையில் மேடம் எடுத்துரைத்தார்கள். மிக தெளிவாக இருந்தது, மிக எளிமையாக இருந்தது. அவர்கள் சொன்னது பாயிண்ட் பை பாயிண்டா ரொம்ப கிளியரா புல்லட் பாயிண்டா சொன்னாங்க மேடம். ரொம்ப அற்புதமா இருந்தது இன்றைய நிகழ்ச்சி. இன்றைக்கு நமக்கு ஆக்சுவலி ஃபுல் மூன் மெடிடேஷனு தினம ரொம்ப அருமையா நமக்கு பேசினாங்க மேடம். அவங்களுடைய பிஸியான ஷெடியூலையும் நம்மளிடம் ரொம்ப அவங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். ரொம்ப நன்றி மேடம். இப்பொழுது நண்பர்களே, நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் சந்தேகங்களை மேடமிடம் கேட்கலாம். இன்னும் ஒரு சில நேரங்கள் உள்ளது, உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். அதுவும் இல்லாமல் உங்கள் சந்தேகங்களையும் கேட்கலாம், உங்கள் அனுபவங்களையும் பகிரலாம். ஏதாவது சொல்ல விரும்பினாலும் சொல்லலாம். நண்பர்களே, கையை உயர்த்தலாம். நான் அன்மியூட் கொடுக்கிறேன், நீங்கள் பேசலாம். ஓகே மாஸ்டர்ஸ். எல்லாருமே நம்ம சத்ய ஹரிஸ்சந்திரர், எப்பவுமே ஹரிஸ்சந்திரர் அந்த ஸ்டோரி நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக சத்ய ஹரிஸ்சந்திரர் அந்த
யாரு ஹரிச்சந்திரனா, அவர் எப்பவுமே வந்து சத்தியத்துல வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. எதுக்கு அவர் சத்தியத்திலேயே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்ன்றது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, சார் சொல்லலாமா சார்? சார் மேடம் ப்ரொசீட் மேடம். எஸ் எஸ். இந்திர லோகத்திலோ எல்லாருமே வந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இங்கே யாராவது சத்தியத்திலோ இருக்காங்களா, சத்தியவாக்குலோ இருக்காங்களான்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்திரலோகத்திலோ வசிஷ்ட மகாமுனி வந்து சொல்றாரு, கீழே வந்து ஹரிச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு, அவர் எப்பவுமே வந்து சத்தியத்துல தான் இருப்பாங்க சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து விஸ்வாமித்திரர் சொல்றாரு, சரி நான் வந்து அவர் சத்தியத்துல இருக்காங்க சொல்றீங்களே, அவர்னு வந்து அந்த சத்திய வாக்குல இருந்து நான் வெளியில கொண்டு வர முடியும் என்னால, நான் போகிறேன் சொல்லிட்டு அவரு கிளம்பி கீழே வர்றார் விஸ்வாமித்திரர். சரி சத்ய ஹரிச்சந்திர கிட்ட போறார். போன உடனே வந்து அவர் மகாராஜா சத்ய ஹரிச்சந்திரர். அவர்கிட்ட போயிட்டு நான் ஒரு பெரிய யாகம் பண்ணணும், எனக்கு நிறைய பணம் வேணும் சொல்லி கேட்கிறார். சரி கண்டிப்பா வந்து நான் கொடுக்குறேன், உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ நான் அப்ப கொடுக்குறேன்னா, இப்ப எனக்கு தேவையில்லை. என்னன்னா ஹரிச்சந்திர கிட்ட நிறைய பணம் இருக்கு, இப்ப பணம் கொடுத்துட்டாருன்னா அவரோட வேலை முடிஞ்சிடும். அதனால விஸ்வாமித்திரர் வந்து ரொம்ப கிளவரா, இப்ப எனக்கு வேண்டாம், தேவைப்படும் போது நான் அந்த பணம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்துடுறாரு. அவர் பார்க்குறாரு, அவர் ஹரிச்சந்திரன் எங்க பார்த்தாலும் அவர் வந்து புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க எல்லா அந்த ராஜ்யத்திலும். இவர் என்ன ஏதாவது மயக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து அவர் அந்த ராஜ்யத்துல இருந்து வெளியில வர்றாங்க. வெளியில வரும்பொழுது ஒரு ரெண்டு கன்யங்கள், நம்ம சொல்லுவோங்களா அப்ப ஊர்வஷி ரம்பான்ற மாதிரி, அந்த மாதிரி 2 பேர்னு வந்து அனுப்புறாங்க ஹரிச்சந்தர் கிட்ட, நீ வந்து அங்க நாட்டியம் பண்ணி அவன் வந்து மயக்கணும்னு சொல்லி. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, செய்யறாங்க, மயக்கம் வர மாதிரி எல்லாமே செய்யறாங்க. ஆனா ஹரிச்சந்திரன் சொல்றாரு, இல்ல எனக்கு வந்து ஒரே ஒருத்தர் தான், அது என் பொண்டாட்டி மட்டும்தான், நீங்க எல்லாம் தேவையில்லை சொல்லுவாங்க. இல்ல எப்படியாவது நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி எவ்வளவு சொன்னாலும் அது வந்து அவர்கிட்ட அந்த வேலை வந்து நடக்காது. அப்புறமா வந்து சரி விஸ்வாமித்திரருக்கு தெரியல என்ன பண்ணணும் இவர்னு சொல்லி, சரி இவர்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் போக்குறதுக்கு, இந்த ராஜ்யத்துல இருந்து அவர் வெளியில போக்குறதுக்காக வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணுவாங்க. சரி அவருக்கு வந்து பணமெல்லாம் போச்சு. அப்போ போயிட்டு கேட்குறாரு விஸ்வாமித்திரர், எனக்கு பணம் வேணும்னு. இப்போ வந்து எனக்கு ராஜ்யமே இல்லை, ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் கொடு, என்கிட்ட கொஞ்சம் இருக்கு பணம், ஆனால் அது பத்தாது, இது நான் கொடுக்குறேன், ஆனால் மிச்ச பணம் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் சொல்லிட்டு அந்த ராஜ்யத்தில் இருந்து ஹரிச்சந்திரர் வந்து வெளியில போயிடுறாரு. வெளியில போய் அங்கேயும் இங்கேயும் வேலை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அவங்க வைஃபு அந்த குழந்தையும் வேற ஒரு பக்கமா இருப்பாங்க. ஒரு நேரத்திலோ என்ன நடக்கிறதுன்னா, அவரு ஒரு சூழ்நிலை, ஒரு காட்டி காப்பரியன்னு சொல்லுவாங்க, அந்த பரியல் கிரவுண்ட்ல அங்க வேலை செய்யறதுக்காக அங்க போய் அவர் இருக்கிறார் ஹரிச்சந்திரர். அவங்க பொண்டாட்டி வந்து அவங்க பையனை பார்க்க முடியாம, சாப்பாடு கொடுக்க முடியாம அந்த பையன் வந்து இறந்து போயிடுறார். அந்த குழந்தையை வந்து அந்த பரியல் கிரவுண்டுக்கு எடுத்துட்டு வரும் பொழுது அங்க வந்து காசு கொடுக்கணும். அப்ப ஹரிச்சந்திரர் பார்க்கிறாரு, தெரியுமா அவருக்கு, ஆனாலும் நீ காசு கொடுத்தாதான் இந்த வந்து எரிக்க முடியும் சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே வந்து என்கிட்ட பணம் இல்லைன்னா உன்கிட்ட தாலி இருக்கே, நீ அதை வித்துட்டு பணம் எடுத்துட்டு வான்றார். அப்போ அது தாலி இருக்கிறது புருஷனுக்கு மட்டும்தானே தெரியும், இவருக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ வந்து இவர் தான் என்னோட புருஷன் சொல்லி அந்த அம்மா நினைத்தாலும் அங்கே ஒன்றும் செய்ய முடியல. நீ பணம் கொண்டு வந்தாதான் நான் வந்து எரிக்க முடியும். சரி இந்த தாலி நம்ம வந்து வித்துட்டு பணம் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி நடந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு திருடன் வந்து ஓடி வந்துட்டே இருப்பான். பின்னாடி வந்து அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் அவங்களும் துரத்திட்டே வர்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த திருடங்கள் வந்து அந்த இருக்கிற நகை வந்து இந்த அம்மா கையில கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுறாங்க.
அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து நீதா திருடினேன்னு சொல்லிட்டு இந்த அம்மான்னு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ராஜ்யத்தில் ராஜா கிட்ட இவங்க தான் திருடினாங்கன்னு. அப்போ அந்த ராஜா அந்த அம்மா சொன்ன எந்த அளவுக்கு சொன்னாலும் அவங்க வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. சரி, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ அவங்களுக்கு வந்து நீ உரி சிக்ஷை போடணும். என்ன சொல்லுவாங்க சார்? தூக்கு போடணும். எஸ் எஸ், தூக்கு போடணும்னு சொல்லுவாங்க. தூக்கு போடணும்னா யார் வரணும்? அதுக்கு வந்து ஒரு காட்டு காப்பரி தான் வரணும். அப்போ ஹரிச்சந்திரரே வந்து இங்கே வர்றாரு. ஹரிச்சந்திரர் வந்து அந்த சரி தெரியுது அவருக்கு அந்த அவங்க ஒய்ஃப் வந்து ஒன்றுமே பண்ணலான்னு. ஆனால் வேற வழி இல்லை. ஒரு கத்தி எடுத்து அவங்க வந்து தலை வெட்டும் பொழுது அது பூமாலையாக மாறி அவங்க கழுத்தில் விழுந்துடும். ஆச்சரிய போகிறாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க. அப்போ வந்து மேல லோகத்தில் இருந்து அந்த பூக்கள் பூக்கள் மழையாக கொட்டுது. அப்போ அந்த தேவலோகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களும் வந்து அவங்கள வந்து ஆசீர்வதிக்கிறார். அந்த அளவுக்கு சத்தியத்திலோ இருந்தார் சத்திய ஹரிச்சந்திரர். அதனால சத்திய ஹரிச்சந்திரரை வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. சத்தியத்துக்காக வாழ்ந்து கொண்டே இருந்தவர் யாரு அண்ணா, சத்திய ஹரிச்சந்திரை வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொல்றாங்க நண்பர்களே. அந்த அளவுக்கு சத்தியத்திலோ வாழ்ந்தவங்க சத்திய ஹரிச்சந்திரர். எந்த சூழ்நிலையிலும் அவர் அந்த சத்தியத்தை விட்டு விடல பாருங்க. அந்த குழந்தை வந்து பணம் கொடுத்தாதான் வந்து நான் வந்து எரிக்க முடியுமான்னு சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு உயர்ந்தவர் சத்திய ஹரிச்சந்திரர். இதுதான் மாஸ்டர்ஸ். நான் வந்து அதை ஸ்கிப் அது எப்படியோ அதை விட்டேன். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம், நன்றி மேடம். நாங்கள் நல்லா புரிந்து கொண்டோம் மேடம். இந்த ஸ்டோரியை பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஒண்டர்ஃபுல். நண்பர்களே, இப்பொழுது இன்னும் 10 நிமிடங்கள் உள்ளது. நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். நீங்கள் மேடம் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், உங்கள் அனுபவங்களை பகிரலாம், சிறு சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். மேடம், இப்பொழுது மாஸ்டர் திரு நடராஜன் அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள். அவர்கள் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர், வேலூரிலிருந்து வருகிறார்கள். அவருக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு நடராஜன் ஐயா அவர்கள். சார், நீங்க பேசலாம் சார், தொடருங்க சார். நன்றி சார். வணக்கம் 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 மாஸ்டர், ரொம்ப நன்றி மாஸ்டர், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நான் வேலூர்லேருந்து நடராஜன் பேசுறேன் மாஸ்டர். நல்லா அருமையா சொல்லியிருந்தாங்க மாஸ்டர். வந்து அந்த சத்தியம் தர்மத்தை பத்தி அவ்வளோ விளக்கங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. அது அந்த நியாயமோ அந்த சத்தியமோ எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரி ஒரு அதுக்காக அந்த உதாரணம் கொடுத்தாங்க பாருங்க. அந்த ஹரிச்சந்திரன் அந்த நாடகம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அது தெருக்குத்து மாதிரி நாடகத்திலையும் பார்த்துருக்கேன், சினிமா பார்த்துருக்கேன். சினிமாவும் பழைய 2 இதுவும் பார்த்துருக்கேன் மாஸ்டர். அந்த ஹரிச்சந்திரா சினிமா படம் அது அப்படியே பார்த்த மாதிரியே இருந்தது மாஸ்டர். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த குழந்தைய அந்த கத்தியில வெட்டும் போது, அதாவது ஒரு இது மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த கத்தியை போட்டு வெட்டும் போது அந்த தலை அவ்வளோ தைரியம் வருது. அதாவது ஹரிச்சந்திரன் தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து எவ்வளோ மனம் துணிஞ்சு நம்ம புள்ள நம்ம இதுன்னு சொல்லிட்டு கூட அந்த மனசுல ஒரு இது இல்லாத ஒரு அப்போ ஒரு பொய் சொல்லியிருந்தா போதும் இல்லை, எல்லாமே இப்போ அந்த அரசவை எல்லாம் சுகபோகம் எல்லாமே வந்திருக்கும். ஆனா சத்தியத்துல நின்று அந்த தர்மத்துல நின்று நம்ம கொடுத்த வாக்கு நம்ம செஞ்சு ஆகணும். அரசன் கொடுத்துட்டாரு மரண தண்டனை. அந்த நேரத்தில் அந்த கத்தியை போட்டு வெட்டும் போது அந்த மாலையா வந்து வீட்டு பாரு மாஸ்டர், ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அத நீங்க சொல்லும் போது நேரடியாக பார்த்த மாதிரி இருக்கு மாஸ்டர். ரொம்ப சிறப்பா நீங்க பேசுறது, ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா புரிஞ்சுது மாஸ்டர். நீங்க பேசுறது அத்தனையும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் இப்போ சமீபமா வந்து நம்ம பத்ரிஜி அந்த நினைவு நாங்கள் வந்திருந்தோம்ல மாஸ்டர், இது ஆமா, அப்போ வந்து உங்களை பார்த்தோம் மாஸ்டர். அப்போ இவ்வளவு பேசுவீங்கன்னு தெரியாது மாஸ்டர். ஆனா ரொம்ப சிறப்பா பேசியிருந்தீங்க மாஸ்டர், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மாஸ்டர். அப்புறம் தியான பிரபஞ்சம் வந்து இந்த ஜூன் ஜூலை எனக்கு வரல மாஸ்டர். அப்புறம் என்ன வேலூர் நடராஜன் மாஸ்டர் அது இருந்தாக்கா அப்புறம் மாஸ்டர் மெசேஜ் வச்சிருங்க சார். ஓகே,
சாரி மாஸ்டர். ரொம்ப ரொம்ப மாஸ்டர் சிறப்பா இருந்தது மாஸ்டர். ரொம்ப அதாவது இந்த நீதி தர்மன்றது தான் மாஸ்டர். அது எவ்வளவு சோதனை வருது மாஸ்டர். அந்த நீதியா நம்ம நல்லது தான் பேசணும். ஒரு பொய் சொன்னாக்கா அதுக்கு அதுல இருந்து தப்பிக்கலாம். ஆனாக்கா பொய்யே சொல்லாத அந்த ஒரு இது எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா? அந்த நீதி நேர்மை இருந்தாக்கா நம்ம சீக்கிரமா இந்த தியானத்தை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பா அந்த சத்தியலோகமே போலாம். 7வது லோகம் சத்தியலோகம், இந்த இறைவனாவே மாறலாம் அப்படின்ற ஒரு நல்ல அருமையான கருத்து சொன்ன மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். வாய்ப்பு தந்த மாஸ்டருக்கு நன்றி மாஸ்டர். வணக்கம். நண்பர்களே நன்றி மாஸ்டர் திரு நடராஜன் அவர்களே. அடுத்ததாக நண்பர்களே முன்வாருங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள், உங்கள் சந்தேகங்களை மேடமிடம் கேட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மிட் கொடுக்கிறேன். முன்வாருங்கள். மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம், நீங்க ஏதாவது கூற விரும்புறீங்களா? மாஸ்டர் திரு கதிரேசன் ஐயா அவர்கள் கையை உயர்த்தியுள்ளார்கள், அவர்களுக்கு நான் அன்மிட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு கதிரேசன் ஐயா அவர்கள் சேலத்திலிருந்து வருகிறார்கள். அவர்களும் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்றாங்க. தியான பிரபஞ்சம் புக்கு வாங்கி கொண்டு வருகிறார், படிக்கிறார். சார் உங்களுக்கு நான் அன்மிட் கொடுத்துள்ளேன் சார், நீங்க தொடருங்க சார். மாஸ்டர் திரு கதிரேசன் சேலத்திலிருந்து. சார் பேசுங்க சார். சார் சார் நீங்க உங்க ஆடியோ கிளியர் பண்ணுங்க சார். சார் ஆடியோ சார் அன்மியூட் கொடுத்துள்ளேன். உங்க ஆடியோ சார் அன்மியூட் பண்ணிட்டேன் நானு. சார் மாஸ்டர் திரு கதிரேசன் சார் அன்மியூட் பண்ணிட்டேன். நீங்க உங்க ஆடியோ சார். உங்க ஆடியோ சார். உங்க ஆடியோ சார். உங்க குரல் வந்து கேட்கவில்லை கதிரேசன் சார். அதனால நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க சார். ஓகே ஓகே சார். அடுத்ததாக சார் நண்பர்களே, அவருக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம் உள்ளது. அடுத்ததாக நண்பர்களே, நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். சார் கதிரேசன் சார், நீங்க மேடம் சொன்ன மாதிரி அன்மியூட் பண்ணீங்க, இல்ல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, இல்ல வேற யாராவது பேசணும்னா நான் அன்மியூட் கொடுக்கிறேன், நீங்க தொடரலாம். மாஸ்டர் திருமதி பார்வதி மேடம் திருநெல்வேலியிலிருந்து அவங்க பேசுவாங்க. மாஸ்டர் திருமதி பார்வதி மேடம். மாஸ்டர் திருமதி பார்வதி மேடம். மாஸ்டர் திருமதி பார்வதி மேடம், நீங்க பேசலாம் மேடம். அன்மியூட் கொடுத்துடலாம் மேடம். வணக்கங்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் நல்ல விரிவா இருந்தது, அருமையா சொன்னீங்க. தியானத்தை பத்தி இவ்வளவு ஒவ்வொரு லோகத்துக்கு உள்ளதை சொன்னீங்கம்மா. தியானத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். போன முறையும் உங்க ஸ்பீச்சை கேட்டோம். போன முறையும் நீங்க வந்து அற்புதமா சொன்னீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க ஒவ்வொரு கருத்துக்களும் உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிம்மா. நன்றி. அரிச்சந்திர கதையும் சொன்னீங்க, நல்லா இருந்தது உங்க. ஓகே. நீங்க சார் கூட போன அனுபவத்தைலாம் நம்ம ஐயா சொன்னாங்க. பிரமிட்லாம் கட்டியிருக்கீங்க போல இல்லையா? பிரமிட்லாம் நீங்களே பண்ணியிருக்கீங்க. ஆமா மேடம். இப்ப சென்னையில தான் இருக்கிறீங்க இல்லையா? ஆமா. போன முறையும் சொன்னீங்க, ஏன் தமிழ் புரியுதான்னு கேட்டீங்க போன முறை தெலுங்குன்னு. ஆனா நல்லா புரியுதுமா நீங்க சொல்றது. ரொம்ப பேசுறேன். நல்லதுமா. ஒவ்வொரு முறையும் வாங்க, நாங்களும் உங்க இதை கேட்குறோம், உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க, நாங்களும் கேட்குறோங்கம்மா. கண்டிப்பா. கருத்துக்கள் நல்ல கரெக்டா இருந்து பொறுமையா சொன்னீங்கம்மா. எங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா இருந்தது. ரொம்ப நன்றி. நாங்க ஒவ்வொரு முறை வந்துடுறோம்மா, எல்லா வகுப்புக்கும் வர்றோம். கதிரேசன் சார் எப்பயும் பேசுவாங்க, இன்னைக்கு என்னன்னு தெரியல, கதிரேசன் சார் இது வரல. சார் திரும்ப அன்மியூட் கொடுத்து பாருங்க கதிரேசன் சார். சரிங்க மேடம். நன்றி மாஸ்டர் திருமதி எஸ் பார்வதி மேடம். நானும் நித்யா செல்வராஜ் மேம் வருவாங்க. நானே நித்யா செல்வராஜ் மேடம், புவனேஸ்வரிமா, கதிரேசன் எல்லாருமே இப்ப ரெகுலரா வர்றோம். இப்ப டெய்லி வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்கோம்மா. ரொம்ப நன்றி. நிறைய சாதனை செய்யுங்க. எல்லாருமே வந்து நிறைய சாதனை செய்யுங்க. இது கேட்டுக்கொண்டே இருங்க. இப்பதான்
உங்க உரையில இப்பதான் கேட்க முடியுது எங்களுக்கு. உங்களுடைய ஆன்மீக இதெல்லாம் இப்பதான் கேட்குறோம். வா. நன்றிம்மா, நன்றி. நன்றி மாஸ்டர் திருமதி எஸ் பார்வதி மேடம் அவர்களே. திருமதி எஸ் பார்வதி மேடம் திருநெல்வேலியிலிருந்து உரையாற்றினாங்க. நன்றி. அடுத்ததாக ஒன்ஸ் அகேன் நான் மீண்டும் திரு கதிரேசன் ஐயா அவர்களுக்கு, மாஸ்டர் திரு கதிரேசன் ஐயா அவர்களுக்கு அட்மிட் கொடுத்துள்ளேன். சார் இப்ப பேச்சு தொடருங்க சார். கேக்குதுங்க ஐயா? வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கேக்குது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் வால்யூம் வச்சிருந்தேன் நானு. நெட் இஷ்யூ இருக்கு போலங்க. நீங்க தொடர்ந்து மண்டே பேசலாம் சார். ஓகே. நேரத்தின் அருமை கருத்து சார். உங்களுக்கு ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, நீங்க மண்டே பேசுங்க சார். டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா சரி, ஓகே. நான் இப்பொழுது நேரத்தின் அருமை கருதி நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இன்று நம்ம உரையாற்றிய மாஸ்டர் சீனியர் மாஸ்டர் திருமதி சொருப்ராணி மேடம் அவர்கள் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதார் டிவி அவர்கள் யூடியூபில் ஒளிபரப்புகிறார்கள். அதை அனைவரும், அனைத்து ஆசிரியர்களும் நண்பர்களும் பார்த்து அந்த யூடியூப் சேனலில் பார்த்து அதை சப்ஸ்கிரைப் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நண்பர்களே, நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நெய்பர்ஸ் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி, ரெக்கார்டு நிகழ்ச்சி, மகவதார் டிவி அவர்களின் ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை எழுதி லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்ய சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நமது மிகப்பெரிய ஆசிரியர் உயர்திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா கூறுவது போல், மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா கூறுவது போல், இந்த நிகழ்ச்சியை ப்ராபகேட் செய்யுங்கள், ஸ்ப்ரெட் செய்யுங்கள். நிறைய பேர் இதை பார்த்து பயனடைய வேண்டும். மகவதார் டிவி அவர்கள் மிக இலவசமாக இதை அளிக்கிறார்கள். அதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, இன்று மாலை இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை மகவதார் அறக்கட்டளையில், மகவதார் டிவியில் ஃபுல் மூன் மெடிடேஷன், முழு நிலவு தியானம் பயிற்சி அளிக்கிறார்கள். அனைவரும் அதுக்கு வெளிய லிங்க் ஷேர் செய்வார்கள். அதை பயன்படுத்தி அனைவரும் அந்த நிகழ்ச்சியை பங்கு கொள்ள வேண்டும். முழு நிலவு தியானம் செய்ய வேண்டும். இது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனெனில் நமது பூமி கிரகத்தில் அபரிதமான அளவு அண்ட ஆற்றல், உயர்ந்த ஆன்மீக ஆற்றல் உள்ளது. ஏனெனில் சந்திரன் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் பூமிக்கு அருகில் தோன்றுகிறார். அதனால் அந்த ஃபுல் மூன் மெடிடேஷனை அனைவரும் அட்டன் செய்ய வேண்டும். நாளைக்கு காலை 11:08 காலை 5 மணி முதல் 8 மணி வரை, காலை 5 மணி முதல் 8 மணி வரை வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன், உலக ஆரோக்கிய தியானம் மகவதார் அறக்கட்டளை அவர்கள் நடத்துகிறார்கள். அனைவரும் அதில் பங்கு கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி திங்கட்கிழமை. நாளைக்கு நிகழ்ச்சிகள் கிடையாது, லீவு, ஹாலிடே, ஞாயிற்றுக்கிழமைனால வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் மட்டும் இருக்கும் நாளைக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி திங்கட்கிழமை காலை 11/8/2025 காலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடங்கும். அதற்குரிய லிங்க் அனுப்புவார்கள். எப்பொழுதும் போல் 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இரண்டாவது நாளைக்கு திங்கட்கிழமை 11/8/2025 இரண்டாவது நிகழ்ச்சியாக மீண்டும் நமது சீனியர் மாஸ்டர் திருமதி சொருப்ராணி மேடம் அவர்கள் ஊப்போனோ டெக்னிக்கில் பேசுவார்கள். அதை அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிகச்சிறந்த பேச்சாக இருக்கும், நிகழ்ச்சியாக இருக்கும். நான் இறுதியாக நன்றிக்கு சொல்கிறேன். இன்று நம்மிடம் மிகச்சிறந்த முறையில் அருமையாக எளிமையாக உரையாற்றிய சத்தியமாதா தர்மம் சாரா என்பதை மிகச்சிறந்த முறையில் அனைவருக்கும் மிக ஆசீர்வதித்து உரையாற்றிய சீனியர் மாஸ்டர் திருமதி சொருப்ராணி மேடம் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றிகள். என்னுடைய நன்றிகளை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு டாக்டர் திரு ரங்கநாதன் குருஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் நான் ஒருமுறை தாழ்மையுடன் மேடமிடம் தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டு, அவர்கள் திங்கட்கிழமை நிகழ்ச்சியில் 11/8/2025 நோ டெக்னிக்கை பற்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். நன்றி மேடம். நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன் மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம்.